ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். Let us turn to the prophetical book of Amos, chapter 7, 14-15 வாசிங்க. verses 12 to 15. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தீ பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆமோசுக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறதாக இங்கே வேதம் சொல்லுகிறது. Here the word of God says about the calling given to Amos. இந்த ஆமோசை குறித்து இந்த நாட்களிலே கன்வென்ஷன் நாட்களில் படிப்பது நன்றாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். And I believe that it will be very good to learn about Amos in these convention days. நமக்கும் பல விதங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். Because we have various ways heard about him. முதலாவது, அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தவன். And first of all, he was a shepherd. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன். A herdman, a shepherd who freed the sheep. அது அவனுடைய குடும்ப தொழில். That was a cultivation of his family. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவனை அந்த இடத்திலிருந்து மாற்றி அவனை அடுத்த வேறு ஊழியத்துக்கு கொண்டு வருகிறார். But now the Lord wanted to separate him from that and bring him to another ministry. இந்த இந்த ஊழியம், மேய்க்கிற ஊழியம், வேலை இல்லாத நேரத்தில் அவன் என்ன செய்வான் என்றால் காட்டத்தி பழங்களை பொறுக்க போய் விடுவான். In the time when he did not go after the sheep, he used to gather sycamore fruits. அதுதான் அவனுடைய அடுத்த தொழில். That was his next occupation. இப்ப மூன்றாவது கர்த்தர் அவனை அழைத்து, நீ தீர்க்கதரிசியாய் மாறு என்று தீர்க்கதரிசியாக அவனுக்கு மூன்றாவது ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். Now thirdly the Lord called him again and gave him a third ministry, which is the ministry of prophesying. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற அடுத்த வேலை, the next work or job given by God to the man of God. ஒரு விசுவாசியானாலும் ஒரு ஊழியக்காரனானாலும் இந்த மூன்று காரியங்கள் அவன் செய்ய வேண்டியது கடமை. Be it a believer or a servant of God, it is his duty to do all these three. அதுக்கு முன்பாக அவனை குறித்து நாம் சில காரியங்களை படிக்கலாம். And even before that, let us learn a few things about him. முதலாவது, ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். First of all, turning to Amos 1:1. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ். தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ். This Amos who was among the herdmen of Tekoa. அவனுடைய ஊர் தெக்கோவா. His native was Tekoa. தெக்கோவா என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. Two meanings for this word Tekoa. ஒன்று நிலையான என்று அர்த்தம். One, stable. இரண்டாவது எக்காளம். Then two, trumpet. இந்த இரண்டு பெயர்கள் அவனுடைய ஊருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. These two names were assigned to his native place. தெக்கோவா ஊராருடைய பழக்கம் என்ன, அவருடைய மேன்மை என்ன? What is the habit and the greatness of the people of this Tekoa? அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand even that. ஒன்று நிலையான, One, a stable or steadfast. இரண்டாவது எக்காளம். And two, trumpet. அந்த ஊர் ஜனங்களுடைய ஹாபிட் என்ன? What is the habit of that people? ஒன்று புத்தி உள்ளவர்கள். One, they were understanding or wise. இரண்டாவது, அவர்கள் ஒரு காரியம் தவறாயிட்டுனா அதை பழுது பார்த்து சரிப்படுத்துகிறவர்கள். And two, if at all anything is gone wrong with anything, they would repair and set it right. அந்த ஊர்ல பிறந்தவன் ஆமோஸ். And Amos was a man born in that land. அவனுடைய வேலை மேய்ப்பன். His work was herdman, காட்டத்தி பழங்களை பொறுக்குதல், gatherer of sycamore fruits. இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு மூணாவது ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். And now thirdly the Lord gave him the ministry of a prophet. அதுபோல So was it. ஒரு தேவனுடைய மனிதனுக்குள்ளே ஒரு பூரணத்தை கொண்டு வரும்படியாக ஒவ்வொரு கால கட்டங்களில் ஒவ்வொரு விதங்களில் எனக்குள்ளும் உனக்குள்ளும் நமக்குள்ளும் கிரியை செய்கிறார். In order to bring the perfection of God in the plan regarding a man's life, the Lord works in different ways according to the times. முதலாவது, அவன் ஒரு மேய்ப்பன். First of all, he was a herdman. அந்த நம்ம இப்ப 8 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். I think I have said 8 points. மேய்ப்பன், herdman, காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன், gatherer of sycamore fruits, தீர்க்கதரிசி, prophet. அடுத்து தெக்கோவா. Nextly Tekoa, நிலையான, stable. ஐந்தாவது எக்காளம். Nextly trumpet. சரிதானா? சரிதானா? அவங்களுடைய ஹாபிட் என்ன? What is their habit? புத்தி உள்ளவர்கள், Wise, பழுது பார்ப்பவர்கள். ones who repair. 7 ஆயிடுச்சா? 7. எட்டாவது அவனுடைய பெயர்
பாரம் சுமப்பவன் சுமை தாங்குகிறான். Eighthly, the meaning of his word, his name is burden bearer. இந்த எட்டையும் அப்படி சிம்பிளா நம்ம பார்க்கணும். We are going to in a simple way look into all these 8. நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி இப்ப சொல்ல போறது இல்ல. I am not going to elaborate on this. சும்மா லைட்டா டோஸ் மட்டும் தான் கொடுப்பேன். I am going to give a little dose. நீங்க என்ன செஞ்சுக்கணும், எஸ்ஸே எழுதிக்கணும். You have to write on the essay. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒரு முதலாவது ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ அவன் ஒரு மேய்ப்பன். First of all, a servant of God or a believer, he is a herdman. இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். Jesus says, I am the good shepherd. அப்ப நாம ஒவ்வொருவர்களும் மேய்ப்பர்களாக மாற வேண்டும். Therefore, every one of us should become a shepherd. மேய்ப்பர் அப்படின்னா பாஸ்டர்னு ஒரு சபையை மேய்க்கிறவர்கள், பிஷப், பாஸ்டர் இப்படிலாம் பல விதங்கள்ல வித்தியாசமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. This shepherd has another meaning that he is a pastor, the one who feeds the church. ஆனா மேய்ப்பனுடைய தன்மை என்ன? But what is the attitude or attribute of a shepherd? இவைகளை நாம் இப்ப கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். Let us meditate on this for a few times. இந்த மேய்ப்பனாகிய ஆபேல் என்ன செய்தான்? What did herdman Abel do? ஆபேல் முதலாவது அவன் செய்த இத்தனை ஆடுகளை மேய்த்தான், இத்தனை ஆடுகள்ல பால் கறந்தான், இத்தனை ஆடுகளை அவன் அடித்தான், கொன்றான், சாப்பிட்டான். இந்த சப்ஜெக்ட் கிடையாது. This is not the subject of how many sheep Abel went after, how many he did milk them, or how many he did eat. 30 நாள் நீ வேலைக்கு போனாய், 30 நாள் நீ கஷ்டப்பட்டாய், பஸ்ஸில் போனாய், வந்தாய். இந்த சப்ஜெக்ட்லாம் கிடையாது. இந்த 30 நாளுக்கு நீ வேலை செஞ்சதுனால உள்ள சம்பளத்துல நீ என்ன காணிக்கை கொடுத்தாய், அது மட்டும் தான் யார்ல லிஸ்ட்ல வருது? தேவனுடைய லிஸ்ட்ல வருது. The Lord looks into not about the labor of your 30 days time or whatever it may be, but the Lord looks into as to how much you give unto the Lord in the offering that you get. நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்த, எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்த, எத்தனை மணிக்கு நீ திரும்பி போனங்கிறது அது ஆபீஸ்ல உள்ள லெக்சர்ல இருக்குறாங்க. It is only in the ledger of the office book as to which time you get into the office, which time you come out and what you do. ஆனா தேவனுடைய பட்டியல்ல வரும்போது இந்த 30 நாள் சம்பாதித்ததுல நீ என்னத்தை கொடுத்தாய், அது மட்டும் தான் அந்த क्वेश्चन. But in God's register, what comes out is, what did you offer unto the Lord in the 30 days salary? எத்தனை ஆடுகளை மேய்த்தான்னு ஆபேலை பத்தி இல்ல. ஆபேல் காணிக்கையை செலுத்தினான், கர்த்தர் அவனையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரித்தார். It is not said about Abel as to how many sheep he went after, but the Lord says here, the Lord had respect unto Abel and his offering. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் பேசும் பொழுது அடிக்கடி சொல்லுவார், உன் கையில காணிக்கை இருக்க வேண்டும். When Pastor Joel used to give the message, he says, always you need to have offering in your hand. ஜோடி ஜோடியாக சுத்தமானது சுத்தமில்லாதது பேழைக்குள் பிரவேசித்தாலும் நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு காணிக்கை பொருள் வைத்திருந்தான், கொஞ்சம் பலி பொருள் வைத்திருந்தான். Though every clean and unclean beast went after its kind into Noah's ark, Noah had a kind of offering with him to offer unto the Lord when he comes out. அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். And the Lord smelled the sweet incense. பாருங்க, அவன் கையில ஒரு காணிக்கை இருந்தது. Look, there was an offering in his hand. இன்னைக்கு நம்முடைய ஆட்கள் கையில காணிக்கை இல்ல. Today there are no offering in our people's hand. சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறான். Saul was about to be anointed as king. இப்போ கழுதையை தேடி தேடி இளைச்சு போயிட்டாங்க, களைச்சு போயிட்டாங்க. And now he was tired after going after the ass. இப்பொழுது அந்த வேலைக்காரன் சொல்றான், நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எம்டியா வீட்டுக்கு போனாலும் தப்பு, இங்க யாராவது ஞானதிஷ்டிக்காரா இருந்தான்னா விசாரிக்கலாம்னு சொல்றான். Now the servant said, see, we have come all this way, going back is something very difficult, so now let us inquire after some prophet or அப்போ seer. அவன் அந்த வேலைக்காரன் சொல்றான், இங்க பக்கத்துல யார் இருக்கா? சாமுவேல் ஒருத்தர் இருக்கிறார். Then the servant said, there is one Samuel nearby. அப்ப இவன் சொல்றான், தீர்க்கதரிசியா? ஐயோ, அவர்ட்ட கொடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்ல, காணிக்கை இல்லையே அப்படின்னு சொல்றான். And he said, is he a seer or a prophet? I do not have an offering to give him. ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுற போற மனுஷன், ஒரு பெரிய கழுத கூட்டத்துக்கு தலைவன், ஆனா கையில என்ன கிடையாது, காணிக்கை கிடையாது. ஆனா வேலை பார்க்கிறவன் சொல்றான், என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நம்ம என்ன செய்யலாம், காணிக்கை கொடுக்க. வேலை பார்க்கிறவன் கையில காணிக்கை இருக்கு, எஜமான் கையில என்ன கிடையாது, காணிக்கை இல்ல. A man who was about to be anointed as a king, a man who went after asses, he did not have the offering, but the servant says, I have a little offering to give. மேய்ப்பன் என்று சொன்னால் உன் கையில ஒரு காணிக்கை இருக்கணும். Shepherd should have an offering in his hand. அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ற காணிக்கைன்னு பைபிள்ல இருக்கு. An offering according to their worthiness, says the word of God. ஒரு குழந்தை பிறந்தா, பெரிய பிரபு வீட்டுல பிறந்துட்டுனா அவன் ஒரு காளைய
தன்னுடைய பிள்ளை நிமித்தம் பலி செலுத்தலாம். If a child is born in a rich family, then he can offer a bullock for his child. அப்படி ஒரு ஆண் குழந்தை பிறந்து ஒரு ஏழைக்கு பிறந்துருச்சு அப்படின்னா அந்த ஏழை அட்லீஸ்ட் எதற்கு செலுத்தணும்? 2 புறா இல்ல, காட்டு புறா. ரொம்ப லோயஸ்ட்னாலும் பரவாயில்ல, ஆனா 2 காட்டு புறா செலுத்தணும். And if the male child be born in a poor family, he should offer at least 2 turtle doves. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the word of God says. இயேசுவின் தாய் தகப்பனுக்கு சரியான வசதி இல்ல. There was no proper comforts and luxuries for the parents of Jesus. அதனால என்ன செஞ்சாங்க? Therefore what did they do? அவங்களும் 2 காட்டு புறாவை செலுத்தினதாக லூக்கா 2:24 சொல்லுகிறது. Luke 2:24 says they also offered a pair of turtle doves. ஒரு ஜோடி காட்டு புறா இல்லாவிட்டா 2 புறா குஞ்சு. A pair of turtle doves or 2 young pigeons. இதுல எதையாவது ஒன்றை செலுத்த அவர்கள் வந்தார்கள். And they came to offer any one of these. ஆனாலும் அவங்க காணிக்கை செலுத்தணும்ங்கற ஒரு திட்டம் அவர்களுக்கு இருந்தது. But still they had the plan within them that they had to offer. ஒரு குஷ்டரோகி வருகிறான். A leper came. ஒரு இடத்துல ஒருத்தன் வர்றான், ஒரு இடத்துல 10 பேர் வரான். And at one time 10 came. அந்த ஒரு ஆளை பார்த்து என்ன சொல்றாரு? What did God look at one person and உனக்கு say? சுகமாயிடுச்சு, நீ எங்க போய் என்ன செய்ய? மோசேயின் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காணிக்கைகளை செலுத்து. You go and offer the offerings mentioned by Moses. அந்த பிரமாணத்தின்படி என்ன செலுத்தணுமோ அதை செலுத்துங்கறார். You offer that which is according to the law. அப்ப நீ ஒரு ஆபேலாக இருந்தால், நீ ஒரு மேய்ப்பனாக இருந்தால், உன்னை தேவன் அங்கீகரிக்க உன் கையில ஒரு காணிக்கை இருக்கணும். Therefore if you be an Abel, if you be a shepherd, you need to have an offering that God may have respect upon you. இரண்டாவது மேய்ப்பனுடைய வேலை என்ன? The second work of a shepherd. யோவான் 10ஆம் அதிகாரத்துல John 10. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். அதான் மேய்ப்பனுடைய இரண்டாவது ஒரு தெய்வீக தன்மை. The second divine attribute of a shepherd is that he laid down his life for the sheep. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். A good shepherd giveth his life for the sheep. கூலிக்காக வருகிறவன் அவைகளை விட்டு ஓடி போகிறான். But he that is an hireling, he runs from away. மூன்றாவதாக, Thirdly, ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்? what does a good shepherd do? தன்னுடைய ஆடுகளுக்கு விரோதமாக எழும்புகிற சிங்கங்களோடு போராடுவார். He will strive against the lions that come against the sheep. ஒரு நாள் தாவீதினுடைய மந்தையில ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கம் பிடித்து விட்டது. Once the lion caught hold of a kid of the sheep. சிங்கம் பிடிச்சிட்டா என்ன ஆகும்? And what will happen if it is in the lion's mouth? சிங்கத்தினுடைய கேரக்டர் என்னன்னா, பிடிச்சிட்டது என்ன செய்யாது? விடாது. The lion, once it catches, it will never leave. அடுத்த நேரம் அது வாயில இருந்து போய் ஒருத்தனை புடுங்கி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒருத்தனுக்கும் சக்தி கிடையாது. And no one then will have the power to deliver from its mouth. அவ்வளவு ரொம்ப ரஃப்பான ஒரு விலங்கு அது. It is such a rough and tough animal. அப்படிதான் ஏசாயா 31:4 சொல்லப்பட்டிருக்கிறது. That is how it is said in Isaiah 31:4. கர்த்தர் என்னோடே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அவளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல. எவ்வளவு கத்தினாலும் என்ன போட்டு கூச்சல் போட்டாலும் அது பிடிச்சது என்ன செய்யாது? விடாது. How much ever people may raise their voice, it will not leave that which is in his hold. அதனால தாவீது என்ன பண்ணா? சத்தம் போட்டுக்கிட்டு நின்னுட்டு வேடிக்கை பார்க்கல. Therefore David was not there raising up the voice and looking at it. அதனுடைய வாயிலிருந்து எதை பிடிங்கனா? ஆட்டுக்குட்டியை பிடிங்கிட்டான். He went out and took the lamb from the உடனே mouth. அது இவன் மேல ஜம்ப் பண்ணிடுச்சு. Soon the lion jumped at him. அவன் அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். And he was ready to face. எந்த ஒரு ஊழியம் செய்யானோ அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். Any ministry we do, we have an opposition for it. எந்த ஒரு பிரதிஷ்டை பண்ணாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். Any consecration it may be, we have a resistance. முன்னேறணும்னு எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் ஒரு எதிர்ப்பு நிக்கும். All the time you think of a progress, you will have a hardship. நீங்க முன்னேறணும்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போது எதிர்ப்பை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஸ்டடி ஆகிக்கணும். All the time you want to think of a progress, be steady to face the hardship. போர்க்களத்து முனையில வர்றேன்னா அங்க அடுத்து என்ன இருக்கும்? மரணம் இருக்கும். If you are to stand in the battle front, then you will have a death at the next point. அப்படிதான் நியாயாதிபதிகளே சொல்லி இருக்கு. That is how it is said in செபுலோனும் Judges. நப்தலியும் போர்க்களத்து முனையிலே வந்து நின்றார்கள் அல்ல, போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali, they jeopardized their lives in battle front. நியாயாதிபதிகள் 5:18. Judges 5:18. நீ முன்னால வர்றது பெருசல்ல, முன்னால வந்து நிக்கும்போது மரணம் வரும், அதுக்கு நீ ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா வரணும். Standing in the front is not great, but you have to be ready to face the death there.
செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அங்க வந்துட்டு டை கட்டிட்டு அப்படி ஷோ காட்டுறதல்ல. There you அங்க வந்து நின்னா என்ன நடக்கும்? என்ன நிக்குது அடுத்து? மரணம் நிக்கும். அதையும் நீ ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இந்த மார்க்கத்துல பைபிளை தூக்கிட்டு வரணும். There you cannot be tipped up and show yourself to others, but you have to be ready to face deaths. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's how word of God says. இதுல வந்து நின்னுட்ட பிறகு உனக்கு மரணம் வரும். After standing here you will have death. அதுக்கு நீ வந்து நின்னாதான் ஜெயிக்க முடியும். But only if you stand there you can prevail. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க வந்து பயப்படக்கூடாது. After coming here you should not be afraid. இயேசு இந்த திட்டத்துக்கு தேவனுடைய திட்டத்துக்கு இறங்கி வந்த பொழுது அவருக்கு என்ன வந்தது? மரணம் வந்தது. மரணத்தை சந்தித்தார். When Jesus came down for the plan of God, he had to face death. அதுதான் முக்கியம். That is important. இங்கே தாவீது சிங்கம் வாயிலிருந்து புடுங்கினா அது எங்க வரும்? அது அடுத்து எங்க தான் பாயும்? தான் மேல தான் பாயும்னு அவனுக்கு தெரியும். Here David well knew that the lion will try to attack him when he catches the lamb out of its mouth. எப்படி அவனுக்கு அந்த boldness கிடைச்சது? But how did he have the boldness? ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார். The Lord is with him. ஆண்டவர் இந்த சிங்கத்தை கிழிப்பார் அப்படிங்கற நிச்சயம் இருந்துச்சு. He had the surety that the Lord will tear the lion. அதனால தான் சவுல்ட்ட சொல்லும்போது சொல்றான், நான் சிங்கத்தையும் கிழிச்சிருக்கிறேன், அதில் ஒன்றை போல சிங்கத்தையும் கொண்டிருக்கிறேன், நான் கரடியும் கொண்டிருக்கிறேன், அதில் ஒன்றை போல யார் இருப்பா? இந்த கோலியாத்தும் இருப்பான். Therefore he says to Saul, I have torn a lion and a bear, and Goliath will be one of these. இதுதான் அந்த மேய்ப்பனுடைய திட்டம். This is the attribute of a shepherd. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறோம்? Today how are we? மேய்ப்பன் சொன்னா ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு போறது அல்ல. It's not just giving a message in the church. அந்த சபையில வர்ற நன்மை தீமை எல்லாம் அவன் நிக்கணும். They have to stand for the good and evil of the church. ஒரு விசுவாசி மேய்ப்பன் சொன்னா அந்த குடும்பத்துல உள்ள நன்மை தீமை எல்லாம் பார்க்கணும். எனக்கு தெரியாது, நீதானே பாத்துக்கோ அப்படின்னு மனைவி தலையில கட்டுறதோ, புருஷன் தலையில கட்டி விடுறதோ, பிள்ளைகள் தலையில கட்டி விடுறதோ அல்ல. If a believer is a shepherd, he has to stand for his family, not that he puts all of it upon others. அடுத்ததாக இந்த மேய்ப்பனுக்கு தான் கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். Nextly, the Lord gives vision to the shepherd. நீங்க அந்த பைபிள்ல நீங்க ரெண்டு இடத்துல பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். You can see this in Old Testament and New Testament. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது, Coming to Luke the Gospel, இரண்டாம் அதிகாரம் chapter 2 8 and verse 8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். பாருங்க, அங்கதான் அந்த தூதன் வந்து இறங்குறான். 13 verse 13. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி பரலோகத்தின் தேவதூதர்கள் இறங்கறத அப்படி மேய்ப்பர்கள் பார்க்கறாங்க. The shepherds could vision the angels of God from heaven. இயேசு பிறந்த செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. The message of Jesus' birth was given them. அரண்மனையில ஏரோது இருந்தான், அவனுக்கு கிடைக்கல. கிடைச்சது யாருக்கு? வயல்வெளியில இருந்த மேய்ப்பனுக்கு கிடைச்சது. It was not given to Herod in the palace, but it was given to the shepherds in the wayside. இன்னொரு விதத்துல பார்க்கும்போது, In another hand to see, பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது, in the Old Testament, யாத்ராகமம் Exodus, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? மூணாம் அதிகாரத்துல முதலாம் வசனத்தில், chapter 3 and verse 1. முதல் 2 வசனத்துல பார்க்கும் பொழுது, இங்கேதான் கர்த்தர் அவனுக்கு முள்செடியில் தரிசனமாகிறார். The first 2 verses, God appears to him in the burning bush. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். The Lord appeared to him. ஒரு சரியான மேய்ப்பனா இருந்தா நமக்கு சில தரிசனங்கள் கிடைக்கும். A right shepherd will have good visions. இந்த மேய்ப்பனுடைய வாழ்க்கை ஒரு விசித்திரமானது, வித்தியாசமானது, விலையேறப்பெற்றது. The life of this shepherd is something very calmly, it is precious and special. தேவைப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ன செய்வான்? சுமப்பான். And if needed, தேவைப்பட்டால் சுமப்பான். he will even bear the lambs. அது காணாமல் போனால் என்ன செய்வான்? தேடுவான். If it is missing, he will search for it. அந்த ஆட்டுடைய நிலவரம் அவனுக்கு தெரியும். He knows the state of the flock. நீங்க பாருங்க, வீட்டுல நல்ல செல்லப்பிள்ளையா இருந்ததானே யாக்கோபு மேய்ப்பனாய் மாறிவிட்டான். Jacob, the pet child of his family, became a shepherd. இப்ப ஏசாவை சந்திக்கிறான். Now he met with Esau. அப்ப ஏசா சொல்றான்,
ஆடுகள்லாம் ஆளுங்கள்லாம் வேலைக்காரனா மனைவி பிள்ளை எல்லாம் பின்னால வரட்டும், நம்ம ரெண்டு பேரும் ஃபாஸ்டா முன்னால போயிடலாம்னு சொன்னோம். Then Esau said, let both of us go ahead and let the flocks and other people come behind. அப்ப அதுக்கு யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன? Then what did Jacob say? எல்லாம் கரவல் ஆடுகள், நான் இதை ஒரு நாள் விரட்டி அடிச்சேன்னா அவ்வளவு நிச்சயம் செத்து போகும். These are all the calves and these are all young ones and the dams. If we would deal hardly with them, they will die. நீங்க போங்க, நான் மெதுவா நெஞ்சிட்டு வரேன், நடத்திட்டு வரேன். You go on and I will lead them softly. அதுதான் அவனுடைய அந்த மேய்ப்பனுடைய கரிசனை. That is the concern of the shepherd. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. That is our life too. அந்த மேய்ப்பனுடைய அடுத்த வேலை என்ன? The next work of the shepherd. அதை தண்ணீர் காட்டுவது. He will lead them beside the waters. அதுதான் மோசே போய் செய்தான். That is what even Moses did. யாக்கோபு போய் அதைத்தான் செய்தான். Even Jacob did the same. மோசே அங்க போய் அந்த ஆடுகளுக்கு தண்ணி காட்டின போது வாழ்வு திரும்பி விட்டது. And you see, when Moses watered the flocks, his life changed. யாக்கோபு போய் தண்ணி காட்டின போது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. And even the life of Jacob changed when he watered the flocks. உங்க ஃபேமிலியை நீங்க அழகா மெயின்டைன் பண்ணணும். You have to maintain your family beautifully. ரொம்ப அழகா நீங்க நடத்தலாம். You can lead them on very beautifully. ஈவன் faith homeயே அழகா நடத்தலாம். You can lead your faith home beautifully. அழகா நீங்க அதெல்லாம் நடத்த தெரியாம நீங்க ஃபேமிலிக்குள்ள போக கூடாது. Without a knowledge about that, don't go into a family life. ஒண்ணும் தெரியாமலே கல்யாணத்தை கட்டி வச்சிராங்க. And now they know every other thing without knowing the proper ones. அது அங்க போயிட்டு அதுக்கு கிழக்கு மேற்கு ஒண்ணுமே தெரியல. After going in, they do not know of the directions. தவறு. That is wrong. நீங்க அழகா ட்ரைனிங் கொடுத்து கொண்டு போய் விடணும். You can beautifully train them up and lead on. சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லாமே அழகா ட்ரெயின் பண்ணி நம்ம பிள்ளைகளை கொண்டு போனாதான் மேரேஜ் லைஃப்ல அவங்க தோத்து போக மாட்டாங்க. Only if you train your children beautifully for their physical and spiritual life, they will not be defeated in their family life. சில வீடுகள்ல பாருங்க, look into certain families. காசு இருக்கும், they will have money, சமையலுக்கு காசே கொடுக்க மாட்டாங்க. but they will not give money to them. 15 ரூபாய் 20 ரூபாய் 45 ரூபாய் இப்படி கொடுப்பாங்க. They will give only 15 rupees or 45 rupees or something like that. சில வீட்ல அப்படி இல்ல. While for some it's not like that. எல்லாமே அவங்க கையிலேயே கொடுத்துறாங்க. They give everything to the mother's hand. அதுங்கள பார்த்தா கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவோ பொருட்களை வேஸ்ட் பண்ணுது. And they will spend lavishly as they like and waste many things. அப்படிதானே? உண்மையா பொய்யா நான் சொல்றது? நீங்க நடத்துங்கன்னா இவங்க 15 ரூபாயில பிரேக் அடிச்சு நிப்பாட்டி கடிவாளத்தை போட்டு நிப்பாட்டி வச்சிருப்பான். எங்கே போனாய், எவ்வளவு செலவழித்தாய், என்ன பண்ணினாய், உடனே அதுங்க எப்பா நீயே நடத்துன்னு சொல்லி கையில கொடுத்துருவாங்க. இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. In some families they keep picking up the quarrel, saying you give me only so much, you yourself lead the family. தம் பிள்ளைகளுக்குன்னு ஒண்ணுமே அவங்கள்ட்ட கிடையாது. They do not have anything for their children. கேட்டா நம்மட்ட சொல்லுவான், நான் சாப்பிட்டு இன்றைக்கு நைட் இயேசு வந்தால் போயிடுவேன். இயேசு வரல அப்ப என்ன பண்ணுவீங்க உட்கார்ந்து? When asked, the man will say, if Jesus comes I will fly away. If Jesus doesn't come, what will you do? எல்லாம் கிடைச்சதெல்லாம் காலி பண்ணிடுது. தான தர்மம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பேசாம அடுத்த நேரத்துக்கு சோத்திரம் பண்ணிட்டு சுத்தி வர்றதா? Finally waste their living. Are they going to go round about saying praise the Lord? இன்னும் ஒரு சிலர் அண்ணன் தம்பி அக்கா அம்மா இப்படியே போவான். தான் குடும்பத்துல சோத்தை போட்டாங்களா சாப்பிட்டாங்களா ஒன்னும் கவனிக்கிறதே கிடையாது. Some others they don't look after their own family, they go after their own mother and sister and brother's family. அதனால யாக்கோபு கேட்டா, that is why Jacob asked, 20 வருஷம் உமக்கு சம்பாதிச்சு போட்டேன், என் குடும்பத்துக்கு நான் என்னைக்கே சம்பாதிக்கிறதுன்னு கேட்டான். I had been laboring for you 20 years and when should I earn for my family? நான் எப்பொழுது என் வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு நான் என்னைக்கு சம்பாதிக்கிறது? When shall I earn for my family? நான் சாகற வரைக்கும் உமக்கே சம்பாதிச்சு பண்ணி கொடுத்திருந்தா நான் என்ன ஆவறதுன்னு கேட்டான். நம்ம விசுவாசிக்கு அந்த புத்தி வரலையே. What will happen if I am going to earn for your life alone? Our believers do not have such a thought. ஆதியாகமம் 30:30. Genesis 30:30. நான் மறுமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். கேக்குறான் பாருங்க, நான் 20 வருஷம் நான் சம்பாதிச்சு உமக்கே கொடுத்துட்டு இருக்கேன், அம்மாவுக்கே கொடுத்துட்டு இருக்கணும், அப்பாவுக்கே கொடுத்து கொண்டிருக்கணும், அக்கா வீட்டுக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. கேட்டா எங்க அக்கா அப்படிப்பட்ட எல்லாம் கல்யாணமே கட்டக்கூடாது. 20 years long they want to earn for their own family, their own mother and brother and sister. Such people, it is better they don't get married.
இப்படிப்பட்டவங்க ஊழியத்துக்கு வந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? விசுவாசி ஏதாவது ஒரு குடும்பத்தையே பின்னாலே ஹெல்ப் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. And these people, when they come to the ministry, they will help only that particular believer. நமக்கு ஒரு தெளிந்த பரந்த புத்தி தேவை. But we need to have a broad and a enlarged heart. அடுத்ததாக Nextly, அவன் ஒரு காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன். he was a gatherer of sycamore fruits. இது ஒண்ணும் பெரிய டிகிரி கோர்ஸ் கிடையாது. This is not a degree course. இது பிஜியும் கிடையாது, பெரிய டாப்ல உள்ள போஸ்டிங் கிடையாது. This is not some top posting or PG course. நம்ம இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம படிப்பு, நம்முடைய ஸ்தானம், நம்முடைய ஜாதி, நம்முடைய குடும்பம் இதையே சப்ஜெக்டே டச் பண்ணக்கூடாது. After coming into this church, we should not touch the subject of our caste, our family and our way or culture. இதுல வந்துட்ட பிறகு நீ ஒரு அடிமையாக, அது காட்டத்தி பழம் பொறுக்கிறதுனா ஒரு தாழ்ந்த தொழில். Gathering of sycamore fruit is some low or inferior occupation. இந்த பாருங்க, சிலர்லாம் ரொம்ப ஏழ்மையான வேலை செய்வாங்க. Some people do mean works. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒருவேளை நான் தாழ்ந்த தொழில் பண்றவங்களை தப்பு நான் சொல்றதுக்கு பிரசங்கம் பண்றேன்னு நினைச்சிட கூடாது. Don't think I am quoting after those people who are doing இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு என்ன வேலையும் நீ செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். But after coming into this truth, you should be ready to do any kind of work. ஒரு சில வீடுகள்லாம் வேலைக்கே போக மாட்டாங்க. Some people don't go for work. கேட்டா படிச்சதுக்கு என்ன கிடைக்கலையா? பாத்துருக்கீங்களா? படிச்சதுக்கு வேலை கிடைக்கல, படிச்சதுக்கு வேலை கிடைக்கல, படிச்சதுக்கு சாகர வரைக்கும் வேலை கிடைக்கல, என்ன பண்ணுவ? When asked, they say, I don't get a job after my studies or education. If you are not going to get a job all through your life, what will you do? கிடைச்ச வேலையை பார்த்து டெவலப் பண்ணு. Just get down into the job you get and develop your life. தேவன் அந்த உனக்கு கனம் பண்ணுவார். Then the Lord will honor you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. தாழ்ந்த தொழில் செய்யறது ஒண்ணும் தப்பு கிடையாது. It's not wrong to do an inferior job. அப்படிதானே? அப்படிதானே? மீன் வித்த காசு என்ன செய்யும்? மீன் வித்துட்டா அது சம்பாத்தியம் மொத்தமா நாசம் நாரியா போயிடும். அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வீட்டுல கூட நீங்க எவ்வளவு தாழ்மையான வேலை இருக்கோ அதை செஞ்சு பழகணும். Even after coming to the house of God, try to do the works which are mean and inferior. பாஸ்டர் கேசி வர்கீஸ் அடையார்ல இருக்கும்போது, when Pastor Casey Verghese was in Adayar, அடையார் விசுவாசிகள் கன்வென்ஷன்ல பாத்திரம் தான் கழுவணும். Adayar believers should only do vessel washing. அந்த பாய் போடுறேன், அங்க போய் ரிசெப்ஷன் போய் இந்த அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல சுத்துற வேலையா இருக்க கூடாதுன்றார். He would say these believers should not go in white and white roaming about here and there. அதுபோல பாஸ்டர் லூக்கா கெல்லிஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு வெறும் பந்தி பரிமாறணும் உடனே இதை கழுவணும், பிளேட் கழுவணும். And even when Pastor Luke was in Kellis, he used to say people there should serve and then wash the vessels. தாழ்ந்த தொழில் செய்யறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவன் ஓபனா சொல்றான், நான் ஒரு மேய்ப்பன், நான் இதை தான் பொறுக்கிட்டு இருந்தேன். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. You should not forget the rock from whence we are hewn and the hole of the pit from whence we are taken. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வீட்டுல இறங்கி வரணும். All of us should come down to work in the house of God. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். Jesus took the form of a servant. அவர் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் இருக்கு. 18 வருஷம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார்னா என்ன அர்த்தம்? It is said he obeyed his parents for 12 years. What does it mean? சொல்லுங்க. 12 வயசுல அவரை கூட்டி போயிட்டாங்க. 30 வயசுல அவர் வெளியே வர்றாரு திரும்ப மினிஸ்ட்ரிக்கு. அந்த 18 வருஷம் அவர் என்ன நடந்துச்சு? ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கு, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த. பெற்றோருக்கு என்ன கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு என்ன வேலை? தச்சு தொழிலே. At 12 he took away from his house until 30 he was there and he was doing the work of a carpenter. அண்ட சராசரங்களுக்கு அவர் சிற்பியாக இருந்தார். இப்போ அவர் யாரா இருந்தாரு? தச்சனாயின் தாழ்மையில இருந்தார். He was a sculptor for the whole universe, but now he came down to become a carpenter. அவங்க ஊர்க்காரங்க பேசும்போது எப்படி பேசுறாங்க? When his people spoke, what did he say? தச்சனுடைய மகன் அல்லவா? Is he not a carpenter's son? ஒரு ஊர்ல ஒரு கடையை பார்த்தேன். I saw a shop in a land. அது பர்னிச்சர் கடை. It was a furniture shop. கடை பேர் தெரியுமா? தச்சன் மகன் பர்னிச்சர் அப்படினு போட்டு. The furniture of carpenter's son. அப்படி யார் அவரு? அந்த கடையோட பேரே பாத்தீங்கன்னா தச்சன் மகன் பர்னிச்சர் அப்படினு இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பர்னிச்சர்னு அர்த்தம். Carpenter's son furniture, which means to say the furniture of Jesus. நீங்க என்ன பண்றீங்க? What will you do? தாழ்மையின் வேலை செய்ய முடியுமா? Will you be able to do the inferior jobs? நம்ம வந்தாலே ஃபேன் ஓடுற இடம் பார்த்து, அழுக்காகாத ஒரு பாய் பார்த்து, இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம்? சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லயே தான் வர்றோம்.
Even when we come to the faith home, we look after the sitting arrangements. We should have good fan facility, good mat to sit upon. அபிஷேகம் இறங்கினா கூட சட்டை அழுக்காயிடும், பேண்ட் அழுக்காயிடும், அபிஷேகத்தில் நிரம்பாமே தம் பிடிச்சி இழுத்துட்டு எரிச்சு போயிடுறான். We even deny infilling that there may not be creases in our dresses. தயவு செய்து இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது. Please don't commit such mistakes. தாழ்மையின் வேலையை செய்யணும். You should have a good infilling. இறங்கி வரணும். You should come down. குப்பை பொறுக்கிற வேலை அது ஒண்ணு பெரிய மோசமான வேலையா? Taking the waste and the dung, is it a worst job? நம்ம வீட்ல என்ன செய்யணும்? அதான் ப்ராப்ளம். நம்ம வீட்ல பெருக்கிறதுக்கு ஒரு ஆளு, மாப் போடுறதுக்கு ஒரு ஆளு, அடுத்து துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, இப்படி பழக்கி கல்யாணத்தை கொண்டு விட்டு அங்க விட்டா அங்க அப்படி ஆளு இல்லைன்னு உடனே எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோமா, உங்க அம்மா வீட பேசினா எங்க போயிடு, அம்மா வீட்டுக்கே போமா. In their houses they have definite people to do different jobs, therefore they don't do any work. Finally when they get into a family, they say about their mother's house and get back to their house. எங்க பேட்ச்ல ஒரு சகோதரன் ஊழியத்துல இருந்தார். There was a brother in the ministry in our batch. அப்ப எங்க பேட்ச்ல கொஞ்சம் டஃப், and it was quite work வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு. The labor that time was quite tough. 4 to 5 pricing, 4 to 5 pricing, 4 to 5 pricing. pricing முடிஞ்ச உடனே லாரி கிளம்பிடும். Soon after the praising we used to start. ஒரு plain காபி கொடுப்பாங்க. And they would give us a plain coffee. அது பிறகு வண்டி புறப்பட்டு போயிடும். After that we will start with our jobs. ஏறிட்டு போனா 7 மணிக்கு வருவோம். And then we'll come back at 7. 7 மணிக்கு வந்தா ஒரு பால் காபி கிடைக்கும். Then we will get a coffee with milk. அதுக்கு பிறகு போன பிறகு And after that again 9 மணிக்கு வந்தா கஞ்சி தோசை ஏதாவது கிடைக்கும். we will come back at 9. We will get a porridge or dosai. அடுத்து 11 மணிக்கு வருவோம். And again we'll come back at 11. இந்த கஞ்சி தண்ணில வெங்காயமும் மிளகாயும் போட்டு ஒரு வெட்டி போட்டு அது ஒரு ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க. They will put onion and pepper in that porridge water and finally give it as a juice. கொஞ்சம் கிரேப்ஸும் கொடுப்பாங்க. And little grapes also. அதுக்கு பிறகு போயிட்டு வந்தா 1 மணிக்கு சாப்பாடு. After that we will return at 1 for our lunch. அது 2 மணி ஆயிடும் லஞ்ச் கிஞ்சி முடிக்கிறதுக்கு. Finishing the lunch it will be 2. திரும்ப 2 மணிக்கு போனா 4:30க்கு வந்தா காபி ஏதாவது கிழங்கு என்னத்தையா வச்சு கொடுப்பாங்க. Again 2 we will go and 4:30 we return. We will have the coffee and snacks. திருப்பி போயிட்டு வந்தா ஒரு 10 மணிக்கு வரலாம். Again we will return at 10 in the night. வந்து சாப்பிட்டு we will eat. அதுக்கு பிறகு நீ குளிச்சுக்கணும் துவைச்சுக்கணும் என்னலாலும் பண்ணிக்கலாம். After that you can take bath, you can wash your clothes. திரும்ப 4 மணிக்கு தூக்கி எழுப்பி விட்டுருவாங்க. Again they will wake us up at 4 in the morning. டைட்டா இருக்கும். We will have a tight time. ரொம்ப டஃப்பா இருக்கும். It will be really tough. அப்பலாம் இரும்புலியூர் வந்து வயல் மாதிரி இருந்துச்சு, வரப்பா இருக்கும். வரப்புல நாங்க அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். During that time it was only a field in Irumbaliyur. எங்க பேட்ச்ல ஒரு ஊழியக்காரன் இருந்தான். And there was a servant of God in our batch. அவனு வருவான். He also used to come. ஒரு நாள் கூட வேலை செய்ய மாட்டான். He will not work any day. நாங்க தான் வேலை செய்யணும், அவன் உட்கார்ந்துட்டே இருப்பான். We will keep working, he will keep sitting. அவனை கேட்டா, if he ask him, நான் இதற்கு வரவில்லை. I am not come for this. நான் பிதாவின் சித்தம் செய்யும்படியாக வந்தேன். I am come to do the will of the Father, he said. நான் தான் இதெல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். And I have already finished all this. திருப்பி என்னைய போய் மண்ணு வெட்டு கல்லு வெட்டுன்னு தூக்கி போடுறாங்க. And then why do they want to take me to take the sand? மெயின் பண்ணுவேன், நான் வந்து இப்ப பிரசங்கம் பண்ணணும். Now I am a shepherd, I have to preach. இதான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். This was running in his mind. எங்களுக்கு டைம் போகாது, பயங்கர ஹார்ட் வர்க். We also had a terrible labor to take on. என்ன பண்றது? What will we do? சரி நீ சபைக்கு போனா என்ன பண்ணுவாய்? பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுவோம். And we will say, if you go to the church you will preach, no? அவன் உட்கார்ந்து எங்களுக்கு பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவான். நாங்க இவன் பிரசங்கம் பண்ணி முடிச்சு வர்றதுக்குள்ள எங்களுக்கு எப்படியாவது ஒரு லாரி லோட் ஆயிடும், வந்துருவோம். We will ask him to preach, he will keep on preaching and we will finish 1 lorry of sand. அவன் பக்கத்துல இருக்க வயலை பார்த்து பச்சை பசேல்னு இருக்கிற வயல் வெளிகளேன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். Looking at the field around, he used to preach. அவன் மைண்ட் ஃபுல்லா பிரசங்கம் பண்ணனும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கார்ல வரணும், அதான் மெயின். His mind was all about preaching and coming in white and white in a car. கடைசில மெண்டலே ஆயிட்டான். Finally போய்ட்டான். he left the ministry. இப்பவும் உயிரோட தான் இருக்கான், வருவான் கன்வென்ஷன்ல மெண்டல் மாதிரி வருவான். Now he is alive but he would come to the convention. இந்த ஊழியம் வந்து எவ்வளவு தாழ்ந்தமோ தாழ்ந்து வந்து பாதாள பரியந்தம் இறங்குற ஊழியம் தான் இது. This is a ministry in which you have to come even down into the grave and then do the ministry. ஃபேமிலிலயே நீங்க கொஞ்சம் அப்படி வளைஞ்சு இறங்கி கீழே போயிட்டீங்கன்னா ஃபேமிலி ஸ்மூத்தா ரன் பண்ணும். And even in your family if you are little bending down and doing everything,
everything will go on smooth. இது ஒண்ணும் பெரிய தாழ்ந்த வேலை அல்ல. This is not an inferior job. கர்த்தர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார். God will look at it and wonder. இயேசு குஷ்டரோகிகளை தேடி போனார். Jesus went in search of lepers. ஏழைகளை தேடி போனார். He went in search of poor. பாவிகளை தேடி போனார். Went in search of sinners. நம்ம தாழ்த்தணும். And we also should do that. நீங்க பாருங்க மெட்ராஸ்ல எல்லாம் கன்வென்ஷன்ல குப்பை பொறுக்குற வேலை செய்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அவர் அந்த டியூட்டில இருக்கார். I know of a doctor who does the duty of taking the waste during the convention. அவருக்கு ரெண்டு ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு. He has 2 hospitals to own. அவங்க வைஃபும் பெரிய டாக்டர் தான். Even his wife is a doctor. ஆனா இவர் எதுதான் பொறுக்குவாரு? பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறது எதுதான்? குப்பை பொறுக்குற வேலை. But his consecration was to take the waste during the convention. இப்ப நீங்க எல்லாம் என்ன டியூட்டில எழுதி கொடுத்திருப்பீங்கன்னு தெரியல. I don't know what duty you would have written down. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. Don't know what you are going to do. இல்ல இதே மாதிரி வெயிட் அண்ட் வெயிட்ல வந்து அப்படியே film போட்டு போய்டுவீங்களான்னு தெரியல. Or don't know if you will give a show off during the convention and go. இல்ல அப்படியே வந்து என்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்து பெரிய பாஸ்டர்ட்ட அங்கங்க பார்த்து நாங்க வந்ததுக்கு ஒரு ஃபோக்கஸ் காட்டிட்டு போய்டுவீங்களான்னு தெரியல. I don't know if you would just give an attendance of your coming here and go off. இல்ல நீங்க 24 hours கர்த்தருடைய வீட்ல பாடுபடுவீங்களான்னு எனக்கும் தெரியல. Or I even do not know whether you are going to labor in the house of God 24 hours. நீ ஒரு மேய்ப்பன். You are a shepherd. நீ ஒரு காட்டத்தி பழங்களை பொறுக்க வேண்டிய தாழ்ந்து வரணும். தாழ்மையின் வேலையை செய்யணும். You are a gatherer of sycamore trees and do the inferior jobs. கர்த்தர் இவனை பிடித்து தீர்க்கதரிசியா மாத்தி விட்டார். Then the Lord made him a prophet. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒரு சரீர பிரகாரமான ஊழியம் மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஊழியமும் நான் செய்ய வேண்டும். We should not only do a physical ministry, we should do the spiritual ministries also. காணிக்கை கொடுத்துட்டு போயிட கூடாது. Not just giving the offering and going. இல்ல ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட கூடாது. Not just doing some work and going. நீ வந்து ஆவிக்குரிய ஊழியங்களிலும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் பங்கெடுக்கணும். You should also partake in spiritual ministries, prayers and fasting. தரிசனம், வெளிப்படுத்தல், தீர்க்கதரிசனம் இவைகளிலும் நீங்கள் பங்கெடுக்கணும். You should also partake in visions and prophesying. காணிக்கை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு பேர் வச்சிருக்காரு. And the Lord has kept many people to give the offering. வேலை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் கர்த்தர் வச்சிருக்காரு. And the Lord has kept many other jobs for us to do. வேலை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காரு. There are many people to do the work. ஆனா தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு அபிஷேகம் பெற்ற ஆள் தேவை. But anointed people are essential to prophesy. ஊழியத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு விசுவாசிகள் தேவை, ஊழியர்கள் தேவை. Believers and servants of God are needed to pray for the ministry. நீங்க வேணா பாருங்க 20 மணி நேரம் நம்ம வேலை செய்றோம். ஆனா அரை மணி நேரம் என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். We may be able to work for 20 hours but we are unable to pray for half an hour. இப்ப ஆபீஸ்க்கு எல்லாம் போறாங்க 8 hours நின்னே ஆகணும் சில கம்பெனில எல்லாம். And you see even today people go to the office and work for 8 hours. ஆனா நம்ம சபையில வந்து எழும்பி நின்னு ஆங்கில பாடல் பாடுவோம்னா அவனுக்கு நிக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துருவான். But when coming to the church, when during an English song they used to go on rounds. முழங்கால் போடுவோம்னா முடியாது. They are unable to stand on knees. ஆனா கம்பெனில உங்களுக்கு வந்து சேர் கூட கொடுக்க மாட்டான், ஸ்டூல் கூட கொடுக்க மாட்டான். ஈவன் கம்பெனில நீங்க போனீங்கன்னா சில கம்பெனில ஒரு ஸ்டூல் கூட போட்டு கொடுக்க மாட்டான். In some companies they would not even give him a chair or a stool to sit. நாம் இந்த நாட்களில ஆவிக்குரிய ஊழியத்திலும் பங்கெடுக்கணும். We in these days should partake in spiritual ministries. ஜெபத்துல எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். You should be correct or punctual in prayers. உபவாசத்துல கரெக்ட்டா இருக்கணும். Punctual in fasting. கர்த்தர் உனக்கு தீர்க்கதரிசன ஊழியம் கொடுத்தாருன்னா தீர்க்கதரிசனம் சொல்லணும். If the Lord has given you the ministry of prophesying, do it. சொல்லாதேன்னு சொல்லுவாங்க. And some will say do not say it. தடைகள் வரும். Oppositions may come. வாசிங்க ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்துல Amos 7 12 13 12 and 13. அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதேயாவுக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே. எப்படி அவனை கூப்பிட்டு சொல்றான், நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ. They called him and said, go to land of Judah. பெத்தேல்ல இனிமே நீ என்ன செய்ய கூடாது, தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. Prophesy not anymore at Bethel. ஆனாலும் இவன் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். But he said, I'll be here. அவனுக்கு நல்ல ஒரு தரிசன கண்கள் இருந்துச்சு. He had a good enlightened eyes of understanding. ஒவ்வொரு டைமும் அவனுக்கு ஒவ்வொரு தரிசனம் கிடைச்சிட்டே இருந்துச்சு. He got a definite vision at every time. அவனுக்கு அது விளங்கலன்னா கர்த்தர் அவன்கிட்ட பேசுவார். If he doesn't understand, the Lord will speak to him. ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய்? Amos, what are you seeing? உடனே அவன் சொல்லுவான், நான்
கூடைகள்ல பழத்தை பார்க்கிறேன். Soon he said, I see these fruits in the baskets. நல்லா பாத்தியா அது என்னெல்லாம் தெரியுது? Did you see well? What do you see in it? உடனே அதுக்கு விளக்கம் சொல்லுவான். Then he gave the explanation. பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை பார்க்கிறேன். I see a basket full of ripe ஆண்டவர் fruits. பாருங்க எவ்வளவு தெளிவா அவனுக்கு காண்பிக்கிறார். See how clearly the Lord showed him. உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். And soon the Lord gave the meaning for it, interpretation. அடுத்து அவனுக்கு தூக்குநூல் பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட ஒரு இதை காண்பிக்கிறார். Then the Lord showed him a thing built according to the law of the plummet. இப்படி ஒவ்வொண்ணா அவனுக்கு தரிசனத்துல காண்பிக்கிறார். Likewise the Lord showed him every vision. உன் பிசினஸ் பத்தி உனக்கு ஒரு விஷன் இருக்கணும். You should have a vision about your business. உன் கம்பெனியை பத்தி உனக்கு ஒரு விஷன் A இருக்கணும். vision about your company. உன்னுடைய ஜாபை பத்தி உனக்கு ஒரு விஷன் A இருக்கணும். vision about the job you are doing. இதெல்லாம் இல்லாம நீங்க போய் எங்கயாவது போய் என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு மாட்டிக்க கூடாது. Without this, don't get caught in any particular matter in your work spot. 1000 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு அந்த தொழிலுக்கு வா இந்த தொழிலுக்கு வா பார்ட்னர்ஷிப்னு கூப்பிடுவான். தெய்வம் சொல்றாரான்னு உட்கார்ந்து கேட்டு பாரு. There may be 1,000 friends calling you for the partnership, but sit and see whether great God is calling you for that. ஆண்டவர்ட்ட உட்காரு. You just sit at God's ஆண்டவர் உன்கிட்ட feet. பேசுவார். The Lord will speak. சமீபத்துல ஒரு சகோதரிட்ட கர்த்தர் பேசி இருக்கிறார். Recently, God spoke to a sister. அவங்களுக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டறதுக்கு காசு இல்ல. She did not have the money to pay the fees for a child. ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிசினஸ் கொடுத்தா நான் நல்லா செய்வேனே எனக்கு காசு கிடைக்குமேன்னு சொன்னாங்க. And she said, if you would give me some business, then I would have the money for it. அப்ப ஆண்டவர் சொன்னாரா? Then the Lord said, நாளைக்கு ஒரு லிக்விட் பிசினஸ் உனக்கு தர்றேன்னு சொன்னார். tomorrow I will give you a business of a liquid. அவ்வளவுதான். That's all. ஒண்ணே உங்களுக்கு புரியல. Then she did not அது understand. என்ன லிக்விட் பிசினஸ்? What is that liquid business? சனிக்கிழமை அதனுடைய அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போடு அப்படினாரா. And he said, Saturday, sign the agreement for that. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. She did not understand anything. என்ன லிக்விட் பிசினஸ் என்ன லிக்விட் பிசினஸ். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா The next day you see, ஒரு பால் கம்பெனில இருந்து இவங்களை வந்து அப்ரோச் பண்றாங்க. some people came from the milk company. பட்டர், என்னது, நெய், வெண்ணெய், தயிர், இப்படிப்பட்ட பிசினஸ் நீங்க பண்றீங்களா? நீங்க பண்ணீங்கன்னா சனிக்கிழமை நீங்க அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொன்னாங்க. Will you do the business of butter, ghee and curd? If you will do it, sign the agreement for that on Saturday. 24 ஹவர்ஸ்ல என்ன வருது? ரிசல்ட் வருது. See, within 24 hours the result came up. இப்படிதான் விசுவாசிகளை ஆவியானவர் நடத்துறாரு. This is how the Lord is leading some believers. நான் ஒரு பிள்ளை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்திருந்தா. And one girl, she committed herself for the ministry. நான் அவட்ட போய் சொன்னேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டியா? I asked her, did you commit yourself? ஆமா ஒப்பு கொடுத்துட்டேன். Yes, I did. அப்ப இந்த வருஷம் வா. Then come out this year. வர மாட்டேன். No. ஏன் ஒப்பு கொடுத்துருக்கங்கற இந்த வருஷம் வர மாட்டேங்கற ஏன்? You have yielded yourself, then why you don't come up? என்கிட்ட சொல்லிருக்காரு 2005ல நீ ஊழியத்துக்கு வா, நீ என்கிட்ட பேசு. The Lord has spoken to me, come to the ministry at 2005. எப்படி இருக்கும்? How will நான் it 4ல கேக்குறேன். 2004ல அந்த கேர்ள்ட்ட கேக்குறேன், அவ ஒரு காலேஜ் லெக்சரர், ஊழியத்தன ஒப்பு கொடுத்திருக்கற, ஏன் டைமை வேஸ்ட் பண்ற, வான்னு சொன்னா 2005ல நீ வா, நீ என்கிட்ட ஏற்கனவே நினைச்சிருக்காரு, மேல இருந்து சொல்லியிருக்காரு. I asked her, she was a lecturer of a college, I asked her at 2004, why don't you come up for the ministry? She said, God above has sent me to come up at 2005. எதுனாலும் கர்த்தர் பேசுவாரு. Whatever it may be, God will speak. நீ அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும். And you need to be a prophet like that. அதை விட்டுவிட்டு வீட்டுல தீ பிடிச்சி எரியறது மாதிரி இருந்தால் கல்யாணம் நடக்கணும் இந்துக்கள் சொல்லுவானே, அதே மாதிரி தரிசனம் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. Leaving that, don't give prophecies which are vague according to your mind. ஊர்ல சொல்லுவாங்க, ஐயோ வீடு தீ பிடிச்ச மாதிரி பாத்துட்டேன். ஐயோ அப்படியா? அப்போ உங்க வீட்டுல கல்யாணம் ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுது, அங்க பிள்ளையே இல்ல கல்யாணம் எல்லா பிள்ளைக்கும் முடிஞ்சுன்னா யாரும் கல்யாணம் கட்டுவீங்க? And some people we used to say, I saw the vision of a house getting on fire, and they used to say, some good thing is going to happen in your house. Suppose அந்த வீட்டுல பிள்ளையே இல்ல, யாரு கல்யாணம்? If there is no child, who will get married there? இல்ல இருந்த பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப எந்த பிள்ளை கல்யாணம் கட்டணும்? Because all the children are married, now what more? இப்படி தரிசனம் சொப்பனம் எல்லாம் பார்த்துட்டே கூடாது. You should not have dreams and visions like this. நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா வந்து ஒரு பையன் தண்ணில மேந்த மாதிரி சொப்பனம் பார்த்துச்சுன்னு. One mother, கடைசில பார்த்தா அவன் உயிரோட இருக்கான், இன்னைக்கும் உயிரோட இருக்கான். இந்த அம்மா செத்து போயிட்டான்னு சொல்லிடுச்சு. one mother saw that a boy fell into the water and died, but till today the boy is alive. But இப்படி சபையில யாராவது அந்த அரகுற தீர்க்கதரிசிகள் இருந்தா துரத்தி விட்டுறணும். if there are partial prophets like this, you need to chase them out of the church. சபையை குழப்பி விட்டுருவான், குடும்பத்தை குழப்பி விட்டுருவான்,
ஊழியத்தை குழப்பி விட்டுருவான். They would confuse the family, confuse the church and even the ministry. தேவன் கலகத்தின் தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? சமாதானத்தின். God is not a God of confusion but of peace. கர்த்தர் கரெக்ட்டா சொல்லுவாரு. God will say exactly. ஏன் பேச மாட்டாரா? Will he not speak? நான் மறைமுகமாக அல்ல, மோசேயோடு எப்படி பேசினேன்? முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசினேன். Not apparently, but I spoke to Moses face to face and even according to the similitude. இவன் தீர்க்கதரிசி கரெக்ட்டா சொல்லிட்டே இருக்கான். He was a prophet, he told everything correctly. அப்ப ஒருத்தன் வந்து சொன்னா நீ தீர்க்கதரிசனம் சொல்ல கூடாது. Then one man came and said you should not prophesy. அப்படினு முடிச்சு அவனை அடிக்கிறதுக்கு வந்துட்டான். Then he came to beat him also. அப்பதான் அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. It is then he was grieved. அவன் சொன்னா நீ தீர்க்கதரிசனம் சொல்ல கூடாதுன்னு நீ சொன்னீங்கல, ரைட். உன் குடும்பம் என்ன ஆகும், உன் மகன் என்ன ஆவா, உன் புருஷன் உன் பொண்ணு என்ன ஆகும், நீ எப்படி சாவ, வரிசை பட்டப்பட்டன்னு தீர்க்கதரிசனம் அடிச்சிட்டான். And now this man prophesied that you asked me not to drop the word of God. Now what will happen to your wife and sons and daughters and everything he told. தீர்க்கதரிசனம் சொல்லாதன்னு சொன்னவனுக்கு இவன் அடுத்த தீர்க்கதரிசனம் சாவ பத்தி தீர்க்கதரிசனம். And the next prophecy, what is about death? நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். You should be a prophet. அதே சரியான அர்த்தம் நீ ஒரு ஜெப வீரனாக தேவனோடு தொடர்பு உள்ளவனாக வாழ்வது. The right meaning is that you should have a definite contact with God, a good prayer life indeed. அடுத்ததாக அவன் வந்து தெக்கோவா ஊரான். Nextly, he was of the land of Tekoa. தெக்கோவா ஊரான்னு சொன்னா நிலையானன்னு சொல்ற. Tekoa means lasting or stable. ஒரு தேவனுடைய பிள்ளை நிலையானவனா இருக்கணும். A child of God should be stable in his life. எதுலயுமே ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். He should stand fast in anything. 2 நாள் உபவாசம், அது பிறகு ஜெபிக்கிறதே இல்ல, 2 நாள் எழுப்புதல், 3ஆவது நாள் ஒண்ணுமே இல்ல, இப்படிலாம் இருக்க கூடாது. ஸ்டடியா நிக்கணும் நீ. A man of God should be steady in your life. You should not just pray for 2 days and then leave it off. You would read the Bible for 2 days and then leave it off. கொஞ்சம் வேகமா காத்து அடிச்சிச்சுனா முருங்கை மரம் என்ன செய்யும்? படக்குன்னு ஒடிஞ்சு விழுந்துரும். If the wind is heavy, then the moringa tree, the drumstick will fall down. ஆனா பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான மரங்கள்லாம் ஆடும். இப்ப விழுந்துருமோ, நேத்து விழுந்துரும், அப்படியே விழுகிற மாதிரி வரும். நீங்க பாத்தீங்கன்னா தரையை போய் பாத்தீங்கன்னா தரையெல்லாம் என்ன செய்யும்? தரை எப்படி இருக்கும்? இது ஆடின ஆட்டத்துல தரை அப்படியே வீர்ல விட்ட மாதிரி இருக்கும். You can see strong trees, when the wind blows, they will shake so hard that it will be about to fall and even the land will be cleft. ஆனா கீழ விழாது, ஓடியாது. But it will not fall down, it will not break. அந்த புயல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா மரம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். After the cyclone, you can see the tree more strong. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? What does they say about that? இந்த அசைவை அது எதுக்கு பயன்படுத்துது? நிலத்தை பிளக்கிறதுக்கு, வேற உள்ள விடுறதுக்கு என்ன செய்யுது? அது பயன்படுத்திக் கொள்ளுகிறது. You know, they say the trees use this fast movement for the cleaving of the land and deepening their roots into the earth. புயல்ல மரங்கள் உடைஞ்சு விழுது, ஆனா இந்த மரங்கள் ஆடுற ஆட்டத்துல தரைய வீர்ல விட்டு அது இன்னும் என்ன செய்யுது? இனி அடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கான புயல் வந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கணும்னு நினைச்சது, அந்த கேப்புக்குள்ள இன்னும் வேற உள்ள விட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்குது. There are some tender trees breaking down during the cyclone, but these strong trees, they move so hard that they deepen their roots into the earth. விசுவாசத்துக்கு பரீட்சை போராட்டங்கள்லாம் வரும், வர வர உன்னை இன்னும் ஸ்டாண்ட் பண்ணணும் நீ. The test and trials for faith will come, but you should stand fast the more. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். He that abideth till the end will be saved. நீங்கள் நிலைத்திருக்கணும். You should abide. ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். If a man abide in the doctrine, he has the Father and the Son. 2 யோவான் 2 John 9 வசனம் பாருங்க. verse 9. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நிலையான ஒரு நிலைத்திருக்கிற தன்மை நமக்கு தேவை. We need to have the habit of abiding. கொடியானது நம்மெல்லாம் யாரு? இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் நிலைச்சிருக்கும், கனி கொடுக்கும். Jesus says, I am the true vine, ye are the branches. If the branch abide in the vine, it shall bring forth fruit. அப்படிதான் யோவான் 15ல சொல்லப்பட்டிருக்கிறது. That is how it is said in John the Gospel 15. நம்ம நிலைச்சிருந்தா கனி கொடுப்போம். If we abide, we will bear fruit. 4 யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். முதலாவது நம்முடைய விசுவாசிகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள்லாம் இந்த உபதேசம்
இந்த கிறிஸ்துவின் அன்பு, இந்த சத்தியம், இந்த உபதேசம் இதுல நிலைச்சு நின்னு பழகணும். First of all, we servants of God and believers should habituate in abiding in the love of God, in the truth, in the doctrine and in the things God has given us. நீச்சல்ல பல நீச்சல் இருக்கு. And there is a habit of swimming. பல விதங்கள் நீச்சல் அடிப்பாங்க. There are various kinds of swimming. நிலை நீச்சல்னு ஒன்னு இருக்கு. There is one thing called a swimming by abiding or lasting. அங்கேதான் நிப்பா. You stand there. போட்டு அந்த புது ஆளுங்க அடிக்கிற மாதிரி டமா டமா டமான்னு அடிச்சு தண்ணியை தெரிச்சு தண்ணியை குடிச்சு கத்திக்கிட்டு இருக்கலாம் கிடக்க வேண்டாம். அவன் அங்கேயே தான் நிப்பான். ரொம்பலாம் இருக்காது. ஆள் அதே இடத்துல நின்னுட்டு இருப்பான். மணிக்கணக்கா நிப்பான். நிலை நீச்சல். They will not swim fast and go here and there, be dragged by water, but they will stand there and swim. நமக்கு அப்படி நிக்க முடியுமா? Will we be able to stand? நிக்கணும். We have to. அதான் தெக்கோவா. That is Tekoa. அடுத்து தெக்கோவானா எக்காளம். Nextly, Tekoa means trumpet. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய கையில ஒரு எக்காளம். Every believer is a trumpet in the hands of the Lord. ஆண்டவருடைய கையில நீ ஒரு எக்காளமா இருக்கணும். You should be a trumpet in God's hands. ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவருடைய எக்காளம். Every servant of God is a trumpet of God's hand. ஆண்டவர் உன்னை வச்சு தான் யூஸ் பண்ணுவார். The Lord will use you. நீங்க பாருங்க, கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது பட்டயத்தெல்லாம் தூக்கிட்டு போல. எதை தான் கொண்டு போனா? ஒரு பானை, ஒரு தீவெட்டி, அதுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. இப்ப பானையை உடைச்சாச்சு. இப்ப கையில இருக்கிறது ஒரு கையில தீவெட்டி, இன்னொரு கையில என்னது? எக்காளம். எக்காளத்தை வச்சு என்ன சொன்னாங்க? கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். You see what Gideon took when he went for the battle? He took a trumpet in every man's hand, empty pitchers and lamps within. Finally they broke the pitchers, took the lamps and the trumpets and said, "The sword of the Lord and of Gideon." நீ ஒரு எக்காளம். You are a trumpet. இப்படி ஒரு ரட்சிப்பின் கூட்டம் நடக்குன்னு நீ ரோடோட சொல்லணும். நீ You should say to everyone that the gospel of salvation is preached here. இந்த மெகாஃபோனுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு குழாய் வச்சிருப்பாங்க தகரத்துல. பாத்திருக்கீங்களா? மெகாஃபோன் வர்ற காலத்துக்கு முன்னால எல்லா ஃபெய்தம்லயும் எதிர்க்கும். இந்த காஸ்பல் சுவிசேஷம் சொல்ற வயசான ஆளுங்க எல்லாம் அதை வச்சிருப்பாங்க. ரோட்ல நின்று அதுல இந்த புனலுக்குள்ள இருந்து கத்திட்டு இருப்பாங்க. And even before we had the habit of using the megaphone, there was pipes with metals and they used to with that say the gospel. நீ ஒரு எக்காளம். You are a trumpet. எக்காளம் தேவனுடைய கையில இருந்தா என்ன செய்வார்? அவரு உன்னை வச்சு ஊதுவார். If you the trumpet is in God's hand, God will blow through you. எக்காளம் விளங்காத சத்தமிட்டால் யார் யுத்தத்துக்கு புறப்படுவான்? When the trumpet is not giving a good alarm, who will start for the battle? அப்படினா என்ன அர்த்தம்? What does that நீ mean? சண்டையும் சச்சரவும் கெட்ட வார்த்தையும் விளங்காத சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா எவன் சபைக்குள்ள வருவான்? If you are giving a different sound of quarrel and other things, who will come to the church? அப்படிதானே? சிரிச்சு பரியாசம் பண்ணி விளையாண்டு நீ எக்காலம் வித்தியாசமா சத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா ஒருத்தனும் யுத்தத்துக்கு நிச்சய மாட்டான். வாசிங்க அந்த வசனம். எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு புறப்படுவான்? If the trumpet is giving forth an unnecessary sound, who will come for the battle? எக்காலம் ஒழுங்கான சத்தம் கொடுக்கணும். The trumpet should bring forth a good அந்த sound. சத்தத்திலேயே தெரியும் ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா. And with that sound we can know if they have won or not. யுத்தத்துக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. An alarm for the battle. ஜெயிச்சதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. A sound, a noise for the victory. ஆராதனைக்கு வரணும்னா ஒரு சவுண்ட் இருக்கு. And even a sound for the congregation. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு. A sound different for everything. நாம கடைசிய கால நேரத்துல இருக்கிறோம். Today we are in the period of last trumpet. கடைசிய காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் சொல்றதுக்கு உன் வாயில எக்காலம் ஆண்டவருடைய கையில நீ ஒரு எக்காலமாக இருக்கிறாயா? When the last trumpet blows, we shall all be transformed. Are we a trumpet in God's hand to pronounce this? உன் மூலமாய் மதுரையிலே கர்த்தர் பேச விரும்புகிறார். Yes, the Lord wants to speak through you in Madurai. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு காஸ்பல் சொல்லு. And at least to one you should give the gospel. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு காஸ்பல் சொல்லு. At least to one you should preach the gospel a day. சொல்ல முடியுமா? Will you be able to tell it? நீங்க போய் வானத்தையும் பூமியையும் வில்லா வளைக்கணும்னு சொல்லல நான். The Lord did not say you have to bend down the heaven and earth. நீ போய் ஒரு ஆளுக்கு சொல்லு. But you give the gospel to at least one person. ஒரு ஆள்கிட்ட இயேசுவை பத்தி லைட்டா பேச, அவன் வர்றானா இல்லையா அது வேற விஷயம். At least one person a day, whether he comes or not, it's different. சொல்ல வேண்டியது உன் கடமை, ரட்சிக்க வேண்டியது யாருடைய வேலை? சிலுவையின் இரத்தத்தின் வேலை. To publish it is your matter, but to change them is the matter of the cross. ஆனா அவன் கடைசில அந்த சொல்லலன்னு சொல்லிர கூடாது. And finally they should not say, this man did not say me anything. அதனால உன்னை சபையில ஒரு எக்காலமா கர்த்தர் வச்சிருக்கார். Therefore the Lord has kept you a trumpet in the church. அதை எடுத்து கர்த்தர் உன்னை வச்சு யூஸ் பண்ணனும். The Lord should use you for that. அடுத்ததாக Nextly, இந்த தெக்கோவா ஜனங்கள் புத்தி உள்ளவர்கள். the people of this Tekoa, they were wise. ஆணோ பெண்ணோ, whether male or female. 2 சாமுவேல்
2 Samuel 14 அதிகாரம் verse 14, 2 வசனம். verse 2. அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியை போல. தெக்கோவாவில் உள்ள ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ. The wise woman of Tekoa. எப்படி? அவளுடைய ஹாபிட்டே புத்தி உள்ள தன்மை. Her habit, her attribute itself was a wisdom. ஒரு புருஷனோ மனைவியோ புத்தி உள்ளவங்களா இருந்தா அந்த குடும்பத்தை கட்டிக்கிட்டே இருக்கலாம். A husband or wife, if they are wise, they can build a family. ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ புத்தி உள்ளவனா இருந்தா சபையை கட்டிக்கிட்டே இருக்கலாம். A believer or a servant of God, if they are wise, they can build a church. வாசிங்க, நீதிமொழிகள்ல வாசிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ யார் கையால உடைக்கிறா? பக்கத்து வீட்டுக்காரியா? யாரு? வாசிங்க. 14:1. 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். யாருதான் இடிக்கிறா? யாருதான் இடிக்கிறது? இந்த பிள்ளைங்க எல்லாம் வீடு வெட்டி விளையாடுவாங்க, பாத்திருக்கீங்களா? விளையாண்டுருக்கீங்களா? Some children, they build up houses like for their play. வீட்டுல இருந்து ஆள் கூப்பிடுவாங்க, இருக்கன உடனே வான்னு உடனே என்ன செய்யும்? எல்லாத்தையும் உடைச்சு போட்டு ஓடியே போயிடுவாங்க. And they will call for the people of their house. Finally they will break down everything and run away. நீ ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருந்தா எந்த சூழ்நிலையிலும் உன் ஃபேமிலியை கட்டலாம். If you are a wise woman, you can build your family in any situation. ஆனா புத்தி இல்லாம இருந்தீனா உன் கையாலே தான் உன் குடும்பம் சீரழியும். But if you are foolish, your family will be destroyed by your hands. அதே மாதிரி ஆண்கள் கூட So is it the gents? புத்தி உள்ளவங்களா இருந்தா தங்க ஃபேமிலியை என்ன விதத்திலையும் கட்டிட்டு போயிடலாம். If the brothers are wise, they can build their family at any cost. புத்தி இல்லன்னா இவன் கையை குடும்பத்தை உடைச்சிருவான். But if they are foolish, they will break it down with their own hands. 1 கொரிந்தியர் 3ல பவுல் பேசும் பொழுது 1 Corinthians chapter 3, when Saint Paul says, புத்தி உள்ள சிற்பாசாரியை போல நான் செயல்பட்டேன் என்று சொல்றார். He says, I worked as a wise master builder. 1 கொரிந்தியர் 3:10. 1 Corinthians 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். பவுல் தனக்கு சொல்றாரு, ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரி. He says, as a wise master builder. அதுதான் முக்கியம். That is important. புத்தினா என்ன? What is wisdom? புத்தினா என்ன அர்த்தம்? Wisdom, what is it? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. Wisdom is to depart from evil. யோபு Job 29 கடைசியா 29, 28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். புத்தி உள்ள ஸ்திரீனா பொல்லாப்பை விட்டு விலகணும், புத்தி உள்ள புருஷன்னா பொல்லாப்பை விட்டு விலகணும். பொல்லாப்பை மட்டுமல்ல, பொல்லாங்காய் தோன்றுகிறதையும் விட்டு வெளியே வரணும். A wise woman, a wise husband, they should depart from evil, not only from the evil, from the appearance of evil. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat. பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. பொல்லாங்கை விட்டு என்ன செய்யணும்? நீ பொல்லாங்காய் தோன்றுகிறதையும் விட்டு விலகணும். அதுதான் புத்தி உள்ள மகா புத்தி. Departing from evil is understanding, but extremely wise means you have to depart from the appearance of evil. பொல்லாங்கு இல்ல, பொல்லாங்காய் தோன்றுகிறத கூட விட்டுட்டு நீ விலகி போயிடணும். Not only evil, you should depart from the appearance of evil. அடுத்ததாக நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Nehemiah chapter 3 and verse 5. நெகேமியா 3:5. 3:5. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். பாத்தீங்களா? தெக்கோவா ஊராருடைய வேலை என்னன்னா அலங்கத்தை பழுது பார்த்து கட்டுவாங்க. Tekoites, they repaired the building. அது நமக்கு தேவை. We need that habit. இந்த மதிலை இல்லாவிட்டா அலங்கத்தை நாம் எப்பவுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். We should always keep repairing or correcting, rectifying a palace. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? The right meaning of it. ஏசாயா Isaiah 26:1. chapter 26 and verse 1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். எதுதான் நம்முடைய மதில்? What is a wall? எது மதில், எது அலங்கம்? What is wall and what is bulwarks? சொல்லுங்க. ரட்சிப்பு. Salvation. இந்த ரட்சிப்பு எப்பவுமே
கரெக்டா பழுது பார்த்து சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனுடைய அர்த்தம் We should always keep rectifying our salvation. உன்னுடைய ரட்சிப்பு சேதப்படுத்த விடக்கூடாது. You should not allow your salvation to be அதுதான் damaged. உன்னுடைய பாதுகாப்பு. That is your protection. நீ ரட்சிக்கப்பட்டவன் என்பதுதான் பிசாசுக்கு நடுங்க வைக்கிற ஒரு சக்தி. It is your salvation which makes the devil அது tremble. கெட்டு போயிடுச்சுனா நீ உடனே அதை பழுது பார்த்து ரெடி பண்ணு. If it is in repair, then immediately rectify it. அலங்கத்தை பழுது பார்ப்பது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வேலை. Rectifying the bulwarks is the work of every family. ஒவ்வொரு குடும்பம் தனித்தனியா அந்த வேலையை செய்யணும். Every family according to their own family should ஒவ்வொரு do it. தேவனுடைய பிள்ளைகளும் இதல கவனமா இருக்கணும். Every individual child of God should be careful. யாரா இருந்தாலும் சரி. Whoever it may be. நீ எந்த தொழில் பண்ணாலும் உன்னுடைய ரட்சிப்பை நீ விட்டு விட கூடாது. Whatever your business may be, don't leave your salvation. எனக்கு கடை இருக்கு அதனால ரட்சிப்பை விட்டுருவியா? Because you say I have a shop, do you want to forsake your salvation? நீ என்ன தொழில் செஞ்சாலும் உன் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். Whatever your occupation may be, your salvation is important. ஒரு வசனம் சொல்றேன். I want to tell a verse. நெகேமியா 3:32. Nehemiah 3:32. கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். எப்படி மளிகைக்காரன் யாரு? Merchants who are there. பெட்டி கடை, ப்ரொவிஷன் ஸ்டோர், பார்ட்டிகள் எல்லாம் எதை கட்டினா அவங்க தொழில் அது. ஆனா ரட்சிப்பை அந்த மதிலை பழுது பார்த்து கட்டினார்கள். And even the merchants, they repaired the gates. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். Our salvation is much important in our spiritual life. எத்தனை பகுதி வந்திருக்கு? How many parts now? 7 வந்துட்டா? 7. 8வது. 8th. ஆமோஸ்னா சுமை தாங்குபவன். Amos means burden bearer. பாரம் சுமப்பவன். One who bears the burden. சுமப்பது என்பது தேவனுடைய ஒரு பிரதான ஊழி. Bearing is one of the important ministry of God. நம்ம பாருங்க, நம்மளெல்லாம் இப்ப யாரா சுமந்து வர்றா? ஒரு தகப்பன் போல நம்ம என்ன செஞ்சிட்டு வராரு? சுமந்துட்டு வராரு. See, our God is bearing us as a father. நாமும் சுமக்கிறவர்களாய் மாறணும். We too should be the ones who bear. நமக்கு பிள்ளைகள் ஒரு பாரமா மாறிடக்கூடாது, மனைவி ஒரு பாரமா மாறிடக்கூடாது, புருஷன் ஒரு பாரமா மாறிடக்கூடாது. For us, our children, our wife, our husband should not become a burden. மண்ணுக்கு மரம் பாரம் இல்லை. And it is said, for the earth, tree is not a burden. இவ்வளவு மரம் வச்சா நல்லா தாங்க முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுதே. Will the earth say, so much trees I cannot bear? நமக்கு சுமக்கக்கூடிய ஒரு கிருபை தேவை. We need to have the grace to bear. பாரம் சுமத்தல். Burden bearing. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி. Galatians 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். முதலாவது ஒரு மற்றவங்க பாரங்களை ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. Bear ye one another's burden. பாரங்களை சுமப்பது என்பது கிறிஸ்துவின் பிரமாணம் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. It is said here, bearing others' burden is the law of Christ. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று. Bear ye one another's burden and so fulfill the law of Christ. அது தேவனுடைய திட்டம். That is the plan of God. அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். That is the law of Christ. நம்ம மத்தவங்க பாரத்தை நம்ம பாரமே சுமக்கிறதுக்கே நமக்கு முடியலன்னு சொல்றோமா? And are we saying, are we not able to bear the burden of others? மற்றவங்க பாரத்தை நாம் சுமப்பது ஒரு ஊழியம். Bearing the burden of others is a ministry. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை சுமக்கணும். Every child of God should bear. இரண்டாவது. Secondly, ரொம்ப பாயிண்ட் இருக்கு, நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். ஏசாயா 53:4. Isaiah 53:4. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கங்களை சுமப்பது. Carrying our sorrows. ஒருத்த வேதனையில இருக்கானா, நீங்க போய் சும்மா ஜஸ்ட் அவன்கிட்ட ஷேர் பண்ணா அவன் சொல்லுவான், இப்ப என் பாரத்தை நெஞ்சிட்டேன், இறக்கிட்டேன். If a person is sorrowful and you go and speak to him, he will say, now I have let down my burden. அவன் அடக்கி வச்சு அப்படியே நொந்துருவான். Till then he was just compressing it and he நீங்க போய் was அவன்கிட்ட pain. கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அவன் துக்கத்தெல்லாம் கொட்டிடுவான். When he speaks for some time, he will pour out your burden. அந்த burden அவனை விட்டு போயிடும். And his burden leaves him. நம்ம அப்படி செய்யறோமா? Are we doing that? சாவு வீட்டுக்கு போவீங்களா? Do you go to the death house? இன்னைக்கு போக முடியல, நாளைக்கு போவீங்களா? Will you go there today and tomorrow? செத்துட்டாரா? அப்படியா? அன்னைக்கே சாவார் நினைச்சேன். சரி அவன் போயிடக்கூடாது. Has he passed away? Already he was about to die. துக்கப்படுகிறவனே நீங்களும் என்ன செய்யுங்கள்? துக்கப்படுங்கள். And you have to be grieved with those who are grieved.
அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். He carried our sorrows. நீ போய் ஒன்னும் சாதிச்சிர போறதில்ல, சும்மா அவன்கிட்ட ஷேர் பண்ணா போதும். அவனுக்கு ஒரு நம்ம இவ்வளவு வேதனையில இருக்கும்போது அவங்க வந்து நம்மள நினைச்சாங்க பார்த்துட்டு போறாங்க. You are not going to achieve something great. It's enough you share his burden or நான் his காவலில் grief. இருந்தேன், நீங்கள் வந்து என்னை என்ன செய்யவில்லை, விசாரிக்கவில்லை. I was in prison and ye did not visit எப்ப me. ஆண்டவரே நீர் காவலில் இருந்து நாங்கள் இந்த சிறியனில் ஒருவனை நீங்க விசாரிக்காது, என்னையே விசாரிக்க. Lord, when was thou in prison when we did not visit you? Visiting this little one is that. மூன்றாவது. Thirdly. ரொம்ப பாயிண்ட் இருக்கு, நான் ஷார்ட் பண்றேன். I'm saying it in short. லூக்கா 14:27 சிலுவை சுமத்தல். Luke 14:27 bearing the cross. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சிலுவைன்னு சொன்னா என்ன? Cross, what is it? இப்ப நம்ம வந்து கழுத்துல போடுற சிலுவை சுமக்கிறதல்ல. அது பணம் இருந்தா 1 பவுன் போட்டுக்கலாம், 2 பவுன் போட்டுக்கலாம், இல்ல கவரிங்ல மாட்டிக்கலாம், இல்ல பித்தளை என்னத்தில ஒன்னு மாட்டிக்கிறீங்க. And it's not bearing the cross on the neck by the chain with whatever carat it may be. பாஸ்டர் ராஜன், மதுரை ராஜன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard of Pastor Rajan, Madurai Rajan. சென்னையில இருந்து பெரிய ஃபேமஸ். He was very famous in Chennai. அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணார். He once preached. எவனாவது அவங்க அப்பாவை ஒருத்தன் கத்தியை வச்சு குத்திட்டான்னா அந்த கத்தியில குத்துன கத்தியை டாலரா தொங்க போடுவானான்னு கேட்டார். If any man will dagger his father with a knife and finally make $1 with that knife. உங்க அப்பாவை ஒருத்தன் கத்தியை வச்சு குத்திட்டான்னா அது நீங்க அந்த கத்தியை மாதிரி ஒரு சின்ன டாலர் செஞ்சு கழுத்த மாட்டீங்களா? எங்க அப்பாவை இதில் தான் குத்தினான்னு இயேசுவை சிலுவையில தொங்க விட்டுருக்கான், அதை தூக்கி நீ கழுத்துல மாட்டிட்டு தொங்க விட்டுட்டு எங்க மீட்பர் இப்படித்தான் தொங்குனாருன்னா அதை தூக்கி பெரிய சாதனைன்னு தொங்க விட்டாலே ஏன்னு கேட்பாரு. And Jesus was nailed to the cross and saying that keeping that cross as on your neck as the chain of this, is it good on your side? அது சாபத்தின் சின்னம். It is only a sign of curse. இயேசு மரிச்சதனால வெற்றியின் சின்னம்னு சொல்லுவீங்க. Because Jesus died, we say it is a sign of victory. நீங்க வந்து இதெல்லாம் இந்த சிலுவையை சுமக்கிறது சொல்லல. But it is not said about bearing that cross. சரி, அப்ப நம்ம எப்படி சிலுவை சுமக்கிறது? But how to bear the cross? கல்யாணம் கட்டினவங்களுக்கு புருஷன் சிலுவையா இருக்கலாம். For the married ones, their husband may be a cross. Wife may be a cross. உனக்கு பிறந்த 4 பிள்ளை சிலுவையா இருக்கலாம். Your children may be your cross. இத வேண்டாம்னு சொல்லக்கூடாது. And you should not say I do not want them. நீதான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட. You only loved them and got them. இல்ல உங்க parents சொன்னாங்கன்னு கீழ்ப்படிஞ்சு கட்டிக்கிட்ட. And you obeyed your parents and did it. இத சிலுவைன்னு சொல்லி தூக்கி விட்டுற கூடாது. And do not take it away saying it's a இந்த cross. சிலுவை நீ கடைசி வரைக்கும் நெஞ்சிதாகணும், கோல்கதா வரை சுமங்கே ஆக வேண்டும். You should surely bear this cross until Golgotha. சரி, ஊழியக்காரனுக்கு என்ன சிலுவை? And for the servants of God, what cross? கூட இருக்கிற உடன் ஊழியர்களும் சபையில் இருக்கிற ஜனங்களும், Their co-workers and the people in the church. கூட இருக்கிற சிஸ்டர் பயங்கரமான, சரி பித்தளை சிலுவையா இருந்தா தூக்கிடலாம், இரும்பு சிலுவையா இருந்தா எப்படி சுமக்கிறது? Their co-worker sister is an iron cross. If it was brass, it was easier. இயேசு மர சிலுவையே சுமக்க முடியாம 3 தடவை விழுந்தாருன்னு சொல்றோம். Jesus fell down thrice unable to bear the cross of wood. இது பெரிய டன் கணக்குல தூக்கி விட்டா ஒரு ஊழியக்காரன் வந்து மாட்டிக்கிட்டான், நான் என்ன பண்றேன்? But now it is cross with tons of load. How can we bear it? ஆனா பைபிள் சொல்லுது சுமந்தே ஆகணும். But the Bible says you should bear. இத சுமக்க முடியலன்னு மோசே சொன்னபோது அபிஷேகம் போய்விட்டதே. When Moses said it is so heavy, his anointing left. நான் இவர்களை பெற்றேனா? Did I beget them? நானா இவங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தேன்? Did I milk them and bring them up? எல்லாத்தையும் தூக்கி என் தலையில கட்டிட்டீங்க. And why are you putting them on me? அப்படின்னு அவன் கேட்டான். He asked like this. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இவ்வளவு சலிச்சு போய் பேசிட்ட, சாரி, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் அணிஞ்சிடுறேன், மத்தவங்க மேல வச்சு விட்டுறேன். Then the Lord said, you are so fed up with my children, so I lay your anointing upon others. அன்னையோட இவன் மேல இருந்த 70 மடங்கு அபிஷேகம் போய் சிம்பிளா மாறிட்டான். From that today, the 70-fold anointing in him was gone. என்னாகமம் 11 Numbers 11 12 13 எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கிறது. 12-13 it is said. கடைசில சொன்னா, Finally he இது said, எனக்கு மிஞ்சின பாரம். this is a burden too heavy for me. 11ல சொல்றான், என் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல சுமத்தி கடைசில எனக்கு உபத்திரம் வர பண்ணிட்டீங்கன்னு சொன்னான். Verse 11 he says, wherefore hast thou afflicted thy servant? நானா இவங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தேன், இவனை கொண்டு போய் ஏன் தலையில கட்டிட்டீங்கன்னு சொன்னான். Did I bring these people and carry them, and why did you 12ஆம் put them on வசனத்துல me? இவர்களை பெற்றது நானா? Verse 12, am I a nursing father for them? 14ஆம் வசனத்துல இது மிஞ்சின பாரம். Verse 14, burden too
too heavy. 15ஆம் வசனத்துல கடைசியில சொல்லிட்டான், என்னைய கொன்றுங்க, நான் சாகுறதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு வேண்டவே வேண்டாம். Verse 15, finally he said, kill me, I want to die. அப்பதான் 17ல கர்த்தர் சொல்றாரு, Then வாசிங்க. 17 the Lord said, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். பரலோகத்துல இருந்து ஒரு புது ஆவி வந்து 70 பேர் மேல இறங்கல, எங்க இருந்தா எடுத்துட்டாரு? எத்தனை வருஷம் சுமந்துட்டு தான் வந்தான், இப்பதான் புலம்பிட்டான். a new anointing did not come upon the 70 now, but Moses was bearing till then, now fed up. இப்பதான் அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். Finally he started lamenting. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, சரி வேண்டாம், நீ நான் எல்லாரையும் சுமக்க வைக்கிறேன், உன்னிடத்துல இருந்து எடுத்துறேன்ட்டார். Now the அந்த Lord சுமக்கும் அபிஷேகம் போன பிறகுதான் கானான் இல்லாமல் போனது. Now the Lord said, okay, now you need not bear anymore. The bearing spirit was given unto the 70 and finally he lost Canaan. ஊழியர்களுக்கு உடன் ஊழியர்களும் சபை விசுவாசிகளும் சிலுவைகள். For the servants of God, co-workers and the believers of the church are bear burdens. என்னடா கடைசில சுத்தி சுத்தி எங்களை வந்து சிலுவைன்னு ஆக்கிட்டாரு. Finally they come around and come to the cross. உங்க வீட்ல உள்ள பிரச்சனைகளுக்கு நீங்க சொல்லும்போது நாங்க அது எங்க வீட்டு பிரச்சனையா தான் என்ன செய்றோம், எடுத்துக்கிறோம். When you tell the problems of your family, we take it as our own problem. நீங்க என்ன பண்றீங்க, பாஸ்டர்ட்ட சொல்லிட்டேன், அழகா தூங்குறீங்க, இங்க பாஸ்டர் தூக்கம் வராம சுத்திட்டு இருப்பாரு. What do you do? ஐயோ அந்த விசுவாசி சொல்லிட்டு போனானே, இப்ப நைட்டு தூங்காம இருப்பானே, ஆனா நீங்க அருமையா தூங்கிருப்பீங்க. What do? You tell it to the servants of God, that pastor, and you sleep well. But this pastor will keep on praying, saying the believer is in our church. ஒரு கேர்ள் வந்து எனக்கு சொன்னா, எனக்கு நாளைக்கு மத்தியானம் எக்ஸாம். One guy came and said, I have the exam tomorrow afternoon. சரின்னு சொல்லி ஜெபிச்சு விட்டேன். I prayed and sent them. அவ போய்டா. And he went. அடுத்த நாள் நான் மறந்துட்டேன். Next day I forgot. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3:15க்கு மத்தியானம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. Suddenly 3:15 in the afternoon I was reminded. ஐயோ அந்த பொண்ணு எக்ஸாம்னு சொன்னாலே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவள் நல்லபடியா எழுதுறதுக்கு உதவி செய்யுங்க. That girl told me of her exam, Lord grant her the grace to do well. சரி நைட் வந்தா. And she came in the night. இன்னைக்கு எக்ஸாம் என்ன ஆச்சு தெரியுமா? Do you know what happened in my exam? என்னாச்சு? What happened? நான் போனேன். I went. எனக்கு கிடைச்ச சீட்டு வந்து அப்படியே நேர வெயில் முழுசும் என் மூஞ்சில விழுற மாதிரி ஒரு இடத்தை கொடுத்துட்டாங்க. The seat I got was exactly under the sun. எனக்கு மூடே கெட்டு போச்சு. And I could not, my brain did not work. என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ணி எழுதவே முடியல. Therefore I could not concentrate in my exam. 3:15க்கு திடீர்னு அந்த எக்ஸாமினர் வந்து பார்த்துட்டு, இன்னும் வெயில்ல தான் உட்கார்ந்திருக்கியா, ஐயோ நீ வெங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு இடத்துல போய் உட்கார வச்சாரு. அதுக்கு பிறகு நான் ஃப்ரீயா எக்ஸாம் எழுதினேன். 3:15 the examiner came, asked me to sit in a safer place, and then I wrote the exam. எப்படி இருக்கும்? அப்பதான் நான் யோசிச்சேன், ஓஹோ 3:15 நம்ம டைம். It is then I thought of the 3:15 in which God reminded me. அந்த கொடுத்து அவளை எழுப்புறதுக்கு இங்க ஒரு பிரேயர். And now here a prayer that God may bring her to a safe seat. அதனால உங்களுடைய பிரச்சனைகள் தான் எங்களுக்கு சிலுவையை தவிர, நீ பண்ற சேட்டை எனக்கு சிலுவையா மாறிட கூடாது. Therefore your problems are our cross, but your naughtiness should not become our cross. நீ ஒரு சாட்சி இல்லாம, தெய்வீகம் இல்லாம, குடும்பங்கள்ல சண்டைய போட்டுட்டு, ஒரு ரோட்ல வம்பிழுத்துக்கிட்டு, சபை பேரை கெடுத்துக்கிட்டு, சத்தியத்தை கெடுத்துக்கிட்டு அப்படி அலைஞ்சேன்னா அது பயங்கரமான சிலுவை தான். If you are moving about with no testimonial life, no exemplary life, and doing various other things, that is simply a very burdensome cross. இதுதான் ஆமோசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பகுதி சத்தியம். This is one part of truth hidden in Amos. இன்னொரு பாஸ்டர் வந்தா இதே ஆமோஸை அப்படி வேற மாதிரி இன்னொரு 28 பாயிண்ட் பேசலாம். Another pastor may speak another 28 points on this Amos. ஆனா இன்னைக்கு இது போதும்னு விசுவாசிக்கிறேன். But I believe this is enough for today. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தேன், என்னை நீ ஆவிக்குரியவனாய் தீர்க்கதரிசியாய் மாற்ற சித்தம் கொண்டீர். Lord, I was an ordinary man, but it was your will to make me a spiritual man. ஆமோஸினுடைய வாழ்க்கைக்காக நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us surrender for the life of Amos. அவன் தான் சொல்றான், உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாக. He says, prepare to meet your God. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுனா என்ன அர்த்தம்? What does it mean, prepare to meet your God? நீ பரிசுத்தமா இருந்தா அது உனக்கு அந்த நாள் சந்தோஷம், இல்லாவிட்டாலும் அந்த நாள் உனக்கு பயங்கர நியாயத்தீர்ப்பு. If you are holy, that day is a rejoicing, or else it will be a great day of judgment. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். Let us close our eyes for some time. 2 நிமிஷம் முழங்கால் போடலாம். 2 minutes on knees. அவன் சொல்றான், நான் ஒரு மேய்ப்பன். He says, I'm a herdman. நீங்க ஒரு மேய்ப்பன் ஒத்துக்கொள்றீங்களா? அந்த மேய்ப்பனுடைய ஊழியத்தை நல்லா செய்றீங்களா? Today are you doing the ministry of the shepherd well?
நான் ஒரு காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறேன். I was a gatherer of sycamore fruits. நீ உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து கர்த்தருக்காக நீ தாழ்மையின் கோலத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். Leaving your dignity, you need to come down and take the form of a servant. நீ கர்த்தருக்காக சரீரப்பிரகாரமாக என்ன முதலாவது பாடுபட வேண்டும். என்ன பாடுபட்டாலும் தீர்க்கதரிசியாய் ஜெபிக்கிறவனாய் உபவாசிக்கிறவனாய் நீ நிற்க வேண்டும். First of all, you need to suffer in your body for the Lord and then stand as a prophet, as a prayer warrior in the presence of God. அடுத்து நீ ஒரு நிலைத்திருக்கக்கூடியவனாய் மாறு. Nextly, you should be a stable person. சின்ன காத்து சின்ன பிரச்சனைகளை ஓடிடக்கூடாது. நீ ஒரு கொடி கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பாய். Don't flee away for little problems, little wind, but you are a branch, abide in the Lord and bear fruits. நீ ஒரு எக்காளம். You are a trumpet. கர்த்தர் உன்னை கொண்டு பேச வேண்டும். The Lord should speak to you. உன்னை கொண்டு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். The Lord should declare the gospel through you. உன்னை கொண்டு ஊழியம் செய்ய The வேண்டும். Lord should do the ministry through உன்னை you. கொண்டு வருகையை அறிவிக்க வேண்டும். The Lord should increase his உன்னை கொண்டு number. சபையை எச்சரிக்க வேண்டும். The Lord should warn the church through you. உன்னை கொண்டு கர்த்தர் ஜனங்களை ஆறுதல் படுத்த The வேண்டும். Lord should comfort the people through நீ you. கர்த்தருடைய கையில ஒரு எக்காளமாய் மாற வேண்டும். You should be a trumpet in the hands of the Lord. நீ ஒரு புத்தி உள்ளவனாய் மாற You வேண்டும். should become a wise person. உன் வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். Build up your life. சபையை கட்டி எழுப்ப Build வேண்டும். up the church. உன் ரட்சிப்பை நீ பழுது பார்த்து சரிதுபடுத்திக் கொள்ள வேண்டும். Repair your salvation and set it right. நீ உன்னை கர்த்தர் சுமப்பவனாய் இந்த சபையில வைத்திருக்கிறார். The Lord has kept you as a burden bearer in the இந்த church. சபைக்காக ஊழியத்துக்காக நீ தோள் கொடுப்பாயா? Will you give your shoulder for the church and the ministry? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பீர்களா? Will you bear one another's burden? கர்த்தருக்காக சிலுவையை சுமப்பீர்களா? Will you bear the burden for the cross? மற்றவருடைய துக்கங்களை சுமப்பீர்களா? Will you bear the things of the Lord? கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் Then the கொண்டிருக்கிறார். Lord is speaking to you. கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். Lord, strengthen me. ஆமோஸை பலப்படுத்தினவர் என்னை பலப்படுத்தும். God has strengthened Amos, strengthen me நானும் also. உமக்காக நானும் என் பிள்ளைகளும் உமக்காக நிற்கட்டும். Lord, I and my children should stand for என்னை you. பலப்படுத்தும் என்று கேளுங்க. Strengthen me, O Lord. கர்த்தர் இப்பொழுது The பலப்படுத்தட்டும். Lord will strengthen you now. ஆமென் ஜீசஸ். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. ஆமென். சுமக்கும் அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். சகிக்கும் அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். ஷபலாக ரிபிக்கரபா கத்ரமானியா. ஆமென். உனக்குள்ள இருக்கிற சுமக்கும் அபிஷேகத்தை விட்டு விடாதீங்க. ஹalleluya. மோசேயை போல விட்டு விடாதீர்கள். ஐலா பக்கரபா கத்ரமானியா. சிலுவையை சுமந்தும்மை பின் செல்லவே இயேசுவே என்னையும் அழைத்தீரே. சிலுவையை சுமந்தும்மை பின் செல்லவே இயேசுவே என்னையும் அழைத்தீரே. கல்வாரி மலையில் ஜீவனை இழந்தோமே கல்வாரி மலையில் ஜீவனை இழந்தோமே.